வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து கிறிஸ்துமஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு நாள். அதனால அந்த நாள்ல நாம வெறுப்பையோ, வன்மத்தையோ, இல்ல நெகட்டிவ் விஷயங்களோ பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேத்து ஈவினிங் நான் பேசாம இருந்தேன். பேசாம இருந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருந்தேன். நேத்து பூரா கிறிஸ்துமஸ் ஒரு பக்கம் ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாட வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறத தாண்டி, சோசியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வெறுப்பு, அவ்ளோ வன்மம் நிறைந்த வீடியோஸ். எல்லாமே பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்கள்லேருந்து வந்த வீடியோஸ். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பரிவார் கூட்டம் எப்படி திட்டமிட்டு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது வன்முறைய கட்டவிழ்த்து விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பார்க்கும்பொழுது ரொம்ப வயித்தெரிச்சலா இருந்தது. ரொம்ப சங்கடமா இருந்தது. ஏழை எளிய மக்கள்ல ஆரம்பிச்சு குழந்தைங்க வரைக்கும். எனக்கு இன்னும் என்ன பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்த கூட இவங்க விட்டு வைக்கல. இப்பதான் ஏதோ கேரளால இவங்க ஒரு எலிப்புழுக்கம் மாரி திருவனந்தபுரத்துல ஏதோ கொஞ்சம் ஜெயிச்சு வந்திருக்காங்க உள்ளாட்சி தேர்தல்ல. ஆனா, கேரளாவிலயும் ஒரு வன்முறைய கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. சின்ன குழந்தைங்க மேல வன்முறைய பிரயோகப்படுத்தியிருக்காங்கங்க. கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடக்கூடிய அந்த குழந்தைங்க கிட்ட போய் இவங்களுடைய வீரத்த காமிச்சிருக்கிறாங்க இந்த கோழைகள். கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு பண்றார். கேரளா இப்படி இருந்ததே இல்ல. ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இது போன்ற சம்பவங்கள் கேரளால நடக்குதுன்னு நினைக்கும்போது அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு அப்படின்னு பதிவு போடுறார். அந்த அளவுக்கு இந்தியாவுல மூலை முடுக்குலலாம் இந்த சங்கி கூட்டம் வெறி ஆட்டம் போட்டிருக்குன்னு இது. இவ்வளவு நடந்திருக்குல்ல. நம்ம மோடி விஸ்வகுரு இருக்கிறாரே, எரும மாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி தெரிஞ்சேதான் பிரயோகப்படுத்துறத. எரும மாட்டு மேல மழை பெஞ்சா மாதிரி ஒரு பதிவு. நான் போய் டெல்லியில ஒரு சர்ச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாடினேன். எல்லோரும் அன்புடன், பாசத்துடன், சகோதரத்துவத்துடன் வாழணும். இந்தியாவுல அமைதி எப்பவுமே நிலைநிறுத்தணும் அப்படின்னு வாய் கூசாம ஒரு பதிவு. நான் நேரடியா ட்விட்டர்லயே பிரதமரே டேக் பண்ணி கேட்டுட்டு, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறதுல சோசியல் மீடியால பக்கம் பக்கமா பதிவு போட்டுட்டு இருக்காங்களே, அதெல்லாம் பார்த்து கூட ஒரு சின்ன கண்டனத்தை கூட பதிவு பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு கண்ணு தெரியலையா? இல்ல பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு நேரடியாக பிரதமர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு வழக்கம் போல சங்கி கூட்டம் அர்ச்சனை, ஆராதனை அதெல்லாம் பண்ணாங்க. பட் ஐ டோன்ட் கேர். ஆனா நேத்து ஃபுல்லா யாரோட பதிவு வரும் அப்படின்னு நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? நம்ம ஊர்ல ஒரு குட்டி மோடி இருக்கிறாரு. சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாலாம் கொண்டாடினாரு. அவரு இந்த வன்முறைகள் எல்லாம் கண்டித்து ஒரு பதிவாவது போடுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவர் மீண்டும் தான் ஒரு குட்டி மோடி அப்படிங்கறத ரொம்ப கிளியரா ப்ரூவ் பண்ணிட்டாரு. எங்க என்ன நடந்தா நமக்கு என்ன? நம்ம தான் சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு 4 டயலாக் பேசி முடிச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் எவன் செத்தா எனக்கு என்ன அப்படின்னுட்டு வெறும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு அடுத்த பிளைட்ட புடிச்சு மலேசியாவுக்கு போறதுக்கு பிளான் போட்டுட்டாரு. இதுதான் உங்களுடைய சமத்துவமா? இதுதான் உங்களுடைய சமூக நீதியா? இதுதான் உங்களுடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமா? அப்ப உங்களுடைய மோட்டிவ் என்ன மிஸ்டர் விஜய்? ஒரு நாள் முன்னால தானே பெருசா மேடை அமைச்சு பேசுறீங்க. அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் பேணி பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கதையெல்லாம் வேற அளந்து விட்டீங்கல்ல. உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா குட்டி ஸ்டோரி. நான் கூட எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்துவ நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பைபிள்ல பெருசா என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்துவ நண்பர்கள் கிட்ட போய் கேட்டேன். இந்த ஜோசப் ஸ்டோரி என்னமோ சொன்னாரே, இது இந்த ஸ்டோரி என்ன? இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பைபிள்ல ஜேக்கப்புடைய மகன் அப்படின்னு ஜோசப்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை சொந்த சகோதரர்களே கொண்டு போய் அடமானமா கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு ஸ்லேவா, ஒரு அடிமையா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அப்படி ஈஜிப்டுக்கு அடிமையா போனவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுகிட்டு அவங்களுக்கு ஒரு சேவியரா மாறி அதுக்கப்புறம் அந்த நாட்டையே ஆண்டாரு அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதைய விஜய் கோட் பண்ணி பேசுறாரு. சரி, கோட் பண்ணி பேசுறீங்கல்ல, அட்லீஸ்ட் நீங்க சொன்ன கதைக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சா? 24 மணி நேரத்துக்குள்ள உங்க சாயம் எடுத்து போச்சு சார். நீங்க சொன்ன கதையில இருக்கிற ஜோசப் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்னொன்னு அங்கேருந்து ஓடி வந்துடல. அந்த மக்களோட பக்கபலமா நின்னு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சார். இங்க நீங்க என்ன பண்றீங்க?
சிறுபான்மையினரோட ஓட்டு தான் உங்களுடைய டார்கெட், உங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் நீங்க அரசியல்ல இறக்கி விடப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க யார கொள்கை எதிரின்னு சொல்றீங்களோ அவங்கதான் ரொம்ப வெளிப்படையா சொல்றாங்க, ஐயோ விஜய விமர்சனம் பண்ணாதீங்க, அவருடைய நோக்கமே சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறது தான், அத அவர் ரொம்ப அழகா தெளிவா செய்வாரு. அதனால பொது வெளியிலயோ இல்ல பொது மேடைகள்லயோ இல்ல தனிப்பட்ட முறையிலயோ விஜய விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்றாரு, அமித்ஷா சொல்றாரு. அப்போ உண்மையிலேயே அரசியல்ல நீங்க யார்? மோடியோட மவுத் பீஸா இல்ல அமித்ஷாவுக்கு அல்ல கையா? அவங்க கொடுத்த அசைன்மெண்ட்ட நிறைவேற்ற வந்திருக்கிறீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா? கண்ணுக்கு முன்னால இவ்வளவு அநியாயம் நடக்குது. சொந்தமா ஒரு பதிவு போட தெம்பில்ல, திராணி இல்ல, துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. உங்க கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நிர்வாகிகளை வச்சு பதிவு போட சொல்றீங்க. அவங்களும் குப்புற விழுந்தாலும் மீசையிலே மண்ணொட்டாத கதையா இப்படி அப்படி இப்படி அப்படின்னு கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி ஒரு பதிவு. அதுல எந்த இடத்துலயும் பாஜகவையோ இல்ல RSSயோ இல்ல இந்துத்துவ அமைப்புகளையோ கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட இல்ல. இதுதான் உங்க கொள்கை எதிரிய நீங்க எதிர்க்கிற லட்சணமா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் விஜய் நான் வந்து களத்துல நிப்பேன் அப்படின்னு வீரவசனம் பேச தெரியுதுல்ல. இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, இத கண்டிச்சு ஒரு பதிவு கூட போடல. இல்ல என்ன தலைவன், என்ன மனுஷன்? அட்லீஸ்ட் நீ சார்ந்த மதத்தை சேர்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தானே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக குரல் கொடுக்கணும்னு தோணல. உண்மையிலேயே நீ எல்லாம் யாருக்கான தலைவன் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. மேல் பாதியில ஒரு பிரச்சனை நடக்கும்போது வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. அங்க இந்துக்களுக்கும் ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த இந்துக்களுக்கும் தான் சண்டை. தலித் மக்களுடைய காவலன் நான் அப்படின்னு பேசுற நீங்க மேல் பாதியில ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஆதிக்க சமூகத்தை கண்டிச்சு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே. அதுக்கு என்ன காரணம்? அவங்க ஓட்டு போயிடும் அப்படிங்கிற பயம் இல்லையா? அங்க இருந்து அப்படியே டேக் டைவர்ஷன் எடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்தா, திருப்பரங்குன்றத்துல யாருக்கு பிரச்சனை? இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே பிரச்சனையா? இல்ல, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களும் அங்க ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்துல கிட்டத்தட்ட 300-400 வருஷமா ஒத்துமையா தான் இருக்கிறாங்க. இவங்க காலகாலமா எங்க தீபம் ஏத்திக்கிட்டு இருக்காங்களோ அங்க தீபம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க காலகாலமா எங்க சந்தனக்கூடு விழா நடத்துறாங்களோ அங்க விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல திடீர்னு வந்து இந்த இந்துத்துவ RSS கும்பல் ஒரு பிரச்சனை பண்ணுது. அப்ப கூட நேரடியா அவங்களை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியமோ துப்போ இல்ல. அப்ப கூட இறங்கி வந்து அந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க சார்புல நின்னீங்கன்னா அது நியாயமா இருந்திருக்கும். இல்ல குறைஞ்சபட்சம் நான் இந்த ஸ்டாண்ட்ல இருக்கேன் அப்படின்னு தெளிவு பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கு, சித்தாந்த தெளிவு இருக்கு, கொள்கை தெளிவு இருக்கு அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாம். மேடைக்கு மேடை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு பேசிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் களத்திலேயே வந்து நிக்க மாட்டேன், நான் ஓரமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கோழைத்தனமா தெரியலையா? இந்த கிறிஸ்டியன் ஓட்ஸ டார்கெட் பண்ணி தானே சமத்துவ கிறிஸ்துமஸ் விழான்னு ஒண்ணு நடத்துனீங்க. அந்த விழால ரொம்ப பெருமையா பேசுனீங்கல்ல, கிறிஸ்டியன் ஓட்ஸ் எல்லாம் எனக்கு தான் வரும் அப்படின்னு பேச தெரிஞ்சது இல்ல. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத நாங்க கேள்வி கேட்கத்தான் செய்வோம். உண்மையிலேயே உங்க நோக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ இல்ல சிறுபான்மை மக்களுக்கோ நன்மை செய்யக்கூடிய நோக்கமாக இருந்திருந்தா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து களத்துல நின்று இருப்பீங்க. நேத்து அத்தனை கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சுட்டாங்க உங்களை தவிர. அப்போ உங்களுடைய நோக்கம் அவங்களுடைய வாக்குகள் மட்டும்தான். அவங்களுடைய நலனை பத்தியோ இல்ல அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியோ இல்ல அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அமைதியை பத்தியோ நீங்க என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை பேசாம தமிழக கிறிஸ்துவர் கழகம்னு மாத்திக்கங்க. ஏன்னா உங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு புரியாத கூட்டம் அங்க வந்து மேடையில வந்து உங்களை அப்படியே தூக்கி வச்சு ஒசத்தி பேசுறதுக்கு காசு கொடுத்தா ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் வேணா உங்களுக்கு ஓட்டு போடும். ஆனா உண்மையிலேயே மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்துவர்களாகட்டும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. நேத்து இந்த வளர்ந்து கெட்டவன் ஒருத்தர் இருக்கானே ஆதவர்ஜுனன் ஒரு லூசு பையன், அவன் பேசுறான் ஒரு மேடையில, செமிஃபைனல்ல நாங்க ஜெயிச்சிட்டோம், அதிமுகவை தோக்கடிச்சிட்டோம், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா வார் முடிஞ்சு போச்சு, அடுத்தது ஃபைனல்ஸ் தான், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். யார பாகிஸ்தானை அடையாளப்படுத்த முயற்சி பண்றீங்க? இது அப்பட்டமான ஒரு சங்கி அரசியலா உங்களுக்கு தோணல? இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கம்பேர் பண்ண கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு கட்சியில 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த வார்த்தையை பிரயோகம் பண்றதுக்கு முன்னால கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப யாருடைய தாட்ஸை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றீங்க? யாருக்கான அரசியலை இங்க தமிழ்நாட்டுல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். விஜய் போன்றவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க துப்பில்லாதவங்க. இன்னைக்கே ஒரு குட்டி மோடி மாதிரிதான் இவர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பிரச்சனை, மக்களுக்கான பிரச்சனை, களத்துல வந்து நிக்கணும்னா வரமாட்டாரு. ஒரு பிரைவேட் ஜெட்டை தூக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவார்.
இவருக்கு எப்ப சௌரியமோ அப்ப மோடி மன் கி பாத் பேசுற மாதிரி இவரும் ஒரு வீடியோ பேசி வெளியிட வேண்டியது. ஆனா மக்களுடைய உண்மையான பிரச்சனையை பத்தி என்னைக்குமே வாய் திறக்க மாட்டார். மோடி எப்படி எல்லாத்துக்கும் 60 வருஷம் முன்னால செத்து போன நேருவையும் 500 வருஷம் முன்னால செத்து போன அவுரங்கசீப்பையும் காரணம் காட்டுறாரோ, அதே மாதிரி இந்த ஆளு தும்முனா திமுக, இருமுனா திமுக அப்படின்னு தொடர்ந்து திமுக வெறுப்பு அரசியல இந்த தமிழ்நாட்டு மண்ணில விதைச்சிட்டு இருக்காரு. கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்பொழுது ரொம்ப அழகா சொன்னார். தமிழ்நாட்டு அரசியல் திமுக வர்சஸ் அதிமுகன்னு இருக்கும் பொழுது கட்சிகளுக்குள்ள சண்டை இருந்தது, நாங்க அடிச்சுக்கிட்டோம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அமைதியா இருந்தாங்க. எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சாங்க. ஆனா இப்போ பாஜக விஜய் போன்றவர்களை கலெக்டர்ல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சுப்பாங்க. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இத சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், தலித் மக்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் உங்க வாழ்க்கைய, உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. தமிழ்நாடு ஒரு உத்தரப்பிரதேஷ் மாதிரியோ, ஒரு பீகார் மாதிரியோ, ஒரு ஒடிசா மாதிரியோ மாறக்கூடாதுன்னா உங்க வாக்கை யோசிச்சு பிரயோகம் பண்ணுங்க. ஒரு இஸ்லாமியர் அவர் பங்களாதேஷின்னு நினைச்சு ஒடிசால அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. கேரளால அதே மாதிரி ஒரு தலித்த பங்களாதேஷ்னு சந்தேகப்பட்டு அடிச்சு சாவடிச்சிருக்காங்க. ஒரு பார்வை தெரியாத பெண்ணை ஒரு பிஜேபி அரசியல்வாதி சர்ச்சுக்குள்ள புகுந்து அந்த பெண்ணை அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, அட்டாக் பண்றாங்க. சர்ச்சுக்குள்ள புகுந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் எல்லாத்தையும் இடிச்சு தரமட்டமாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டுல வரணுமா? சிறுபான்மை மக்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. உங்களோட சந்தோஷமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவன் உங்க தலைவர் கிடையாது. உங்களோட சந்தோஷமா நோன்பு கஞ்சி கொடுக்கறேன்னு சீன் போடுறவன் உங்க தலைவர் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது களத்துல யார் நிக்கிறாங்களோ அவங்கதான் உங்க தலைவர். சிஏஏ, என்ஆர்சியை எதிர்த்து இங்க பேசின தலைவர்கள் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டை பத்தி பேசின, விமர்சனம் பண்ண, அது வரக்கூடாது அப்படின்னு சொன்ன தலைவர்கள் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆர்ல அதிகமா பாதிக்கப்படுறது சிறுபான்மையினருடைய வாக்கு. ஒரு பாஜக தலைவர் வெளிப்படையா சொல்றாரு, எங்களுக்கு சிறுபான்மையர் வாக்கெல்லாம் தேவையில்லை, மெஜாரிட்டேரியன் ஹிந்து வாக்கு இருந்தா எங்களுக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறீங்களே மிஸ்டர் விஜய். 2 நாள் முன்னால உன்னாவுல நடந்த ஒரு கொடூரம், 2017 நடந்த கொடூரம். அதுக்கு காரணம் ஒரு பிஜேபி தலைவர் குல்தீப் சிங் செங்கார். அந்த ஆளை கடும் சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண் அவரை குற்றவாளின்னு சொல்லி அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆளை இன்னைக்கு பெயில்ல வெளியில விட்டுருக்காங்க. உப்பு சப்பில்லாத காரணங்களை காட்டி அந்த ஆளை பெயில்ல விட்டுருக்காங்க. அந்த பெண் போய் டெல்லியில உட்காந்து போராடும் போது நாயை இழுத்துட்டு போற மாதிரி யூபி போலீஸ் இழுத்துட்டு போகுது. அதை வேடிக்கை பார்த்து எள்ளி நகையாடுறாரு ஒரு பாஜக தலைவர். இதெல்லாம் பத்தி பேச மாட்டீங்க, இதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்க. 80 வயசு ஸ்டான் சுவாமியை தூக்கி உள்ள வச்சாங்க. அவர் உங்க சமூகத்தை சேர்ந்தவர் தானே. ஒரு ஸ்ட்ரா கேட்டாரு, அதை கொடுக்க மாட்டோம் சொல்லி அந்த மனுஷரை சாகடிச்சிட்டாங்க. என்னைக்காவது அதை பத்தி பேசிருக்கீங்களா? என்னைக்காவது பாஜகவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? உங்க கட்சியில இருக்கிற பெண்களுடைய பாதுகாப்பையும் உங்களால உறுதி பண்ண முடியல. பொறுப்பு கொடுக்கலன்னு உங்க வீட்டு வாசல்ல ஒரு பெண் போராடி இருக்கிறா. உங்க கார் மேல விழாத குறையா உங்க காரை தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணிருக்கிறா. குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் இருந்ததா கார்ல இருந்து வெளியில இறங்கி அந்த பெண் கிட்ட நீ உள்ள வாமா, என்ன ஏதுன்னு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாவது சொல்லிருப்பீங்கல்ல. கண்டுக்காம கிளம்பி போனீங்க. அட்லீஸ்ட் அந்த பெண் தற்கொலை முயற்சி பண்ணும் போதாவது ஆஸ்பத்திரியில போய் அவளை பாத்துருக்கலாம்ல. உங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஆனா மலேசியாவுக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு. அப்ப உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் என்ன? என்ன சார் உங்க ப்ரையாரிட்டிஸ்? உங்க கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க போக மாட்டீங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட பிரச்சனையே நீங்க கண்டுக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய மத கலவர முயற்சிகளை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சும்மா உதட்டளவு பேசிட்டு அந்த கொள்கை எதிரி செய்யக்கூடிய அராஜகங்களை தட்டி கேட்க மாட்டீங்க. அப்ப நீங்க உண்மையிலே யாருக்கு தான் தலைவர்? யார் உங்களை நம்பி ஓட்டு போடணும்? அப்படி உங்களை நம்பி நாங்க ஓட்டு போட்டா நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இப்படிதான் பிளைட்டை தூக்கிட்டு எங்கேயாவது காணாம போயிடுவீங்களா? இல்ல 40 நாள் வனவாசத்துக்கு போயிருவீங்களா? எதை நம்பி உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறது? சிறுபான்மையின மக்கள், தலித் மக்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது என்ன மாற்றம் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு பாருங்க. இந்த ஆளு மேடையில ஏறி ஏறி தமிழ்நாடு நாசமா போச்சு, தமிழ்நாடு நல்லாவே இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மையிலேயே தமிழ்நாடு நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வரலாறு காணாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி காமிச்சிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய பெண்கள் அமைதியா வேலைக்கு போறாங்க, நைட் டியூட்டி எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் பாதுகாப்பு இல்லைன்னா அவங்களால அப்படி ஒர்க் பண்ண முடியுமா? இந்தியாவில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஃபேக்டரிஸ்லயும் ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களுடைய கிட்டத்தட்ட 50% பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க.
பெண் கல்வியில தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கு. அதிகம் PhD பண்ணக்கூடிய பெண்கள் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க. நேற்று கூட ஒரு பெண் நாம் முதல்வர் திட்டம் மூலமா பயன்பெற்று பேங்க் எக்ஸாம கிளியர் பண்ண வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. பெண்களுக்கான சுதந்திரமோ பாதுகாப்போ இல்லைன்னா பெண்களால இவ்வளவு சாதனை பண்ண முடியுமா? இவ்வளவு பேர் இங்க வந்து முதலீடு பண்றான்னா தமிழ்நாடு அமைதியான மாநிலமா இருக்கு அப்படிங்கறதுனால தான் வந்து முதலீடு பண்றான். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி முதலீட எப்படி ஈர்த்துட்டு வர முடியுது? அப்ப இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஓட்டு தானே போனா போகுது, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். தமிழ்நாடு இன்னைக்கு சரியான பாதையில போயிட்டு இருக்கு. இதே வேகத்துல போனோம்னா இன்னும் பல மைல் ஸ்டோன்ஸை, இன்னும் பல அச்சீவ்மெண்ட்ஸை, இன்னும் பல சக்சஸ் நம்மளால எட்ட முடியும். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு ஒரு சரியான பாதை இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு இந்த தற்குறிகள் மூலமா தடம் புரண்டு போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.